Hello viewers, welcome to Mass Tutor. Unit exercise 1 la 8th sum, if f of x is equal to x minus 1 by x plus 1, x not equal to 1, show that f of x is equal to minus 1 by x provided x not equal to 0. f of x ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, x ஓட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1 இருக்கும் பொழுது ஓகேங்களா. ஏன்னா x ஓட வேல்யூ 1 ஆயிடுச்சுன்னா 1 minus 1 0, இதோட ஆன்சர் என்ன ஆயிரும், டோட்டலாக 0 ஆயிரும். அதனால் x வந்து நாட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ தட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா f of x is equal to minus 1 by x அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய பார்ட் ஓகேங்களா. ஸோ கிவன் பாருங்கள், f of x is equal to x minus 1 divided by x plus 1, இதுதான் வந்து கிவன். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதோட ஆன்சர் என்னவாக இருக்கணும், minus 1 by x இருக்கணும். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. f of x is equal to f of x. இந்த f of xக்கு பதிலாக இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், x minus 1 by x plus 1 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா f of அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஆல்ரெடி இது வந்து என்னது, f of அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இங்கே x இருக்குது, இங்கே xக்கு பதிலாக x minus 1 by x plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக இது வந்து அப்படியே எடுத்துக்கணும் இந்த வேல்யூவில் ஓகேங்களா. f of x is equal to இந்த வேல்யூ. அப்போ f of இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா. கேர்ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும், இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக x minus 1 by x plus 1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். x minus 1 by x plus 1. ஸோ x ரைட் பண்ணியாச்சு. அண்டு -1க்கு -1 டிவைடட் பை x plus 1. எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ, எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ. ஏன்னா f of xக்கு பதிலாக f of இப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ எக்ஸ் இருக்கின்ற பிளேஸ் எல்லாமே என்ன பண்ணணும், இதாக ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ x plus 1க்கு இந்த வேல்யூ x minus 1 by x plus 1, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய +1 ஓகேங்களா. இங்கே 2 பார்ட்ஸுமே வந்து தனித்தனி நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட் நியூமரேட்டர் எடுத்துக்கோங்க. நியூமரேட்டர் எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே வந்து டினாமினேட்டர் x plus 1 இருக்குது, இங்கே டினாமினேட்டர் 1 தான் இருக்குது. அப்போது எல்சிஎம் எடுக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், x plus 1 தான் கிடைக்கும், x plus 1 ஓகே. இங்கே நியூமரேட்டர் இங்கே டினாமினேட்டர் x plus 1 சேமாக இருக்கனால நியூமரேட்டர் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க, x minus 1. அடுத்தது இந்த -1ஆல் இந்த x plus 1 என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்ன கிடைக்கும், ஆல்ரெடி x minus 1 இருக்குது, இங்கே -1 into x plus 1, இது நியூமரேட்டர். அடுத்து டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுக்கும்பொழுது என்ன கிடைக்கும், x plus 1. நியூமரேட்டர் x minus 1 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம், +1. இங்கே டினாமினேட்டர் 1 இருக்குது, அப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும், 1 into x plus 1. ஸோ 1 into x plus 1 ஓகேங்களா. சரி, இப்போ நியூமரேட்டர் பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணலாம். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் பார்ட்டில் கூடிய டினாமினேட்டர் x plus 1 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. அண்டு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், x minus 1. அடுத்தது -1 இதுவும் மல்டிப்ளை பண்ணணும், -1 into x minus x, -1 into +1 -1. லைக்வைஸ் டினாமினேட்டர் பார்ட்டில் டினாமினேட்டர் x plus 1, நியூமரேட்டரில் x minus 1 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம், +1 into x plus 1, 1 into x plus 1 into 1 1 ஓகே. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் ஓகேங்களா. -1ம் +1ம் கேன்சல் ஆயிரும், இதில் -xம் +xம் கேன்சல் ஆயிரும். ஸோ நியூமரேட்டர் பார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா -1 -2 டிவைடட் பை x plus 1 அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டர் பார்ட்டில் டினாமினேட்டர் x plus 1 அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா x plus x 2xன்னு கிடைக்குமா. இப்போ 2x. ஸோ பாருங்கள், ஒரு ஃப்ராக்ஷன், அதில் நியூமரேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன், டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக நியூமரேட்டர் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இந்த டிவைடில் இருக்கக்கூடிய எந்த ஃப்ராக்ஷனை மல்டிப்ளையில் ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணலாமா. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், -2 by x plus 1 இன்ட்டு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 2x by x plus 1 ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், x plus 1 by 2x அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ x plus 1க்கு நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா x plus 1 கேன்சல் பண்ணிடலாங்களா. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, அதை கேன்சல் பண்ணால் 1 2 is 2 1 2 is 2. ஸோ we get -1. டினாமினேட்டரில் x மட்டும் தான் இருக்குது, ஸோ -1 by x. ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டிய பார்ட் கிடச்சிச்சுங்களா. f of
எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/x. இதோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கக்கூடாது அப்படின்னா, டினாமினேட்டரில் எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. டினாமினேட்டரில் எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது, ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா என்ன கிடைக்கும், -1/0. -1/0 நாட் டிஃபைன்டு, ஓகேங்களா. அதனால் எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கக்கூடாது, 0ஆக இருக்கக்கூடாது. எக்ஸு நாட் ஈக்குவல் டு 0, ஓகேங்களா. ஹென்ஸ் ப்ரூவ்டு. That's all.